நம்ம எல்லாருமே உலக வரைபடம் அதாவது வேர்ல்டு மேப் அப்படிங்கிறது ஒரு ஜியோகிரபி நினைச்சிட்டு இருக்கோங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஜியோகிரபி, இட் இஸ் ஆல்சோ அபவுட் பவர். நம்ம எல்லாரும் ஸ்கூல்ல பார்த்த வேர்ல்டு மேப்பை ஒரு நிமிஷம் ரீகால் பண்ணி பாருங்க. உலகத்தோடைய சென்டர்ல யூரோப்பும், கீழே ஆப்பிரிக்காவும், சைட்ல ஏசியாவும் இருந்திருக்கும். இது நமக்கு சொல்லாம சொல்ற விஷயம் என்ன? இந்த வேர்ல்டோடைய ஹார்ட்ல அதாவது சென்டர்ல இருக்கிறது முக்கியமான கண்ட்ரிஸ் ஆன யூரோப்பியன் கண்ட்ரிஸ், மத்த எல்லாமே ஒரு சைடு கேரக்டர்ஸ் அப்படிங்கறத நமக்கு சட்டிலா கன்வே பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா சீனா இந்த வேர்ல்டு மேப்பை எடுத்துக்கலங்க. அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க வேற மாதிரியான ஒரு வேர்ல்டு மேப்பை காட்டுறாங்க. ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்கா நம்புறது என்னன்னா சீனா தான் இந்த உலகத்துடைய மையம். ஏன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே சீனா இந்த உலகத்துக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்குங்க. அதாவது பிரிண்ட், காம்பஸ், கன் பவுடர், இந்த மாதிரி பேப்பர் போல பல விஷயங்களை கொடுத்திருக்கு. சோ அதனால அவங்க தன்னை தான் மையமா நினைக்கிறாங்க. ஏன் சீனாவுடைய பேர்ல சீனாக்கு கூட ஜாங் வா அப்படிங்கிற பேர் தான் வச்சிருக்காங்க. ஜாங் அப்படிங்கிறது மையம், வா அப்படிங்கிறது நாடு. இந்த உலகத்துக்கே மையமா இருக்கிற நாடு அப்படிங்கறது அதோடைய அர்த்தம். சோ அதனால அவங்க குழந்தைங்களுக்கு காட்டுற மேப்ல சீனா தாங்க ஹார்ட் ஆஃப் த வேர்ல்டு, சென்டர்ல இருக்கும். மத்த எல்லா கண்ட்ரீஸுமே சைட்ல இருக்கும். இது ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த மாதிரியான அப்ரோச் அவங்க எடுக்கும்போது அந்த குழந்தைங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சட்டிலா அவங்களுக்கு தன்னோட கண்ட்ரியை பத்தின பெருமைகளும் பெருமிதங்களும் ஹிஸ்டரியும் அந்த நாடு மத்தவங்களுக்கு பண்ண கான்ட்ரிபியூஷனும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதனால அந்த குழந்தைங்க வளரும் போது அந்த நாட்டு மேல அதிகமான பற்றோட வளர்றாங்க, பெருமிதத்தோட வளர்றாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இந்த வேர்ல்டு மேப்பை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க?